சொல்லுங்க. 5000, 10,000, 15, 16, 17. எங்க போனா? குளத்துக்கு போனவரா? மீன் பார்க்கறதுக்கு போனேன். மீன் பார்க்க போனவன், மீன் பார்க்க போனவரா? என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக வந்து எங்களோட உதவி இப்போ வந்த உதவி போய் வழங்கிட்டு அது மாதிரி ஒரு உதவியை வந்து பார்த்து வழங்குறது, அதை வந்து 2ஐயும் செய்தால் தான் அந்த உதவி வந்த உதவிகளையும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த மாதிரி புது உதவியும் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றதால வந்து வழக்கமாக இப்போ அப்படி ஒரு நடைமுறையை வச்சிருக்கிறேன். வந்த உதவியையும் கொடுக்குறது. அப்போ இப்போ ஒரு வந்த உதவி இருக்குது, அதை கொடுத்து போட்டு ஒரு உறவுகள் நேற்றைய தினம் வந்து தங்களுடைய நிலப்பாட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இப்போ அவர்களுடைய வீட்டுக்கு போய் அவர்களுடைய நிலப்பாட்டையும் வந்து பார்ப்போம். இன்றைய தினம் யார் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்ற விடயத்திற்காக பார்த்துருவோம். இப்போ ஸ்கந்தபுரம் மணியங்குளம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறேன். ஸ்கந்தபுரம் மணியங்குளம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அப்போ அதுக்கு வந்து இன்றைய தினம் வந்து வந்த உதவி இருந்தது. அவர்கள் வந்து ஒரு உதவி ஒன்று கேட்டிருந்தார்கள் இங்கேருந்து போட்ட பதிவில். அப்போ அவர்களுக்கான உதவி வந்திருந்தது. வடிவேலு அன்னலட்சுமின்னு சொல்லக்கூடிய குடும்பத்தினர் இப்போ 2 நாளுக்கு முதல் போட்ட பதிவில் ஒரு 3.5 லட்சம் ரூபா உதவியை வந்து வழங்கியிருப்பேன் பூனேரி பகுதியில். அதை அந்த வடிவேலு அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினர் தான் வழங்கி இருந்துச்சுன்னா அவர்களால் வந்து ஒரு உதவி ஒன்று இந்த குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கு. கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வடிவேலு அன்னலட்சுமி என்று சொல்லக்கூடிய தம்பதியினர் வந்து நிறைய உதவிகளை வந்து வழங்கியிருக்கணும். என்னுடைய பதிவுகளை பார்த்து தொடர்ச்சியாக உதவிகள் வழங்கி கொண்டு வர்ற ஒரு உறவுகள். அவர்களோட உதவியோடு சேர்த்து மதிவதனி திருச்செல்வம் என்று சொல்லக்கூடியவங்க ஜெர்மனியிலிருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தாங்க. மதிவதனி திருச்செல்வம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் குணம் நல்லதம்பி என்று சொல்லக்கூடிய ஐயா வந்து எனக்கு வந்து வாகனம் எடுத்து அந்த மகேந்திரா எடுத்து விட்டவர் வந்து அவர் தான் எங்களுடைய வேலை திட்டத்துக்காக அவருடைய உதவியும் சேர்த்து இப்போ இந்த ஏற்கனவே போட்ட பதிவு அந்த உறவுகளோட பதிவை பார்த்து இந்த குணன் நல்லதம்பி என்றவர் வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினரும் அவர்களுக்கு வந்து அவசரமாக தேவையான உதவி அதை வழங்குங்கண்டு. அதே மாதிரி மதிவதனி திருச்செல்வம் அவர்களும் வந்து இந்த உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா இந்த உதவியை வழங்கி போட்டு நேற்றைய தினம் ஒரு குடும்பத்தினர் வந்துருந்துச்சுன்னா அப்போ அவையில் நிலப்பாட்டையும் வந்து போய் பார்ப்போம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ இந்த 2ஐயும் செய்து கூட அப்படியே யாழ்ப்பாணம் போக வேண்டிய வேலை திட்டம் இருக்கிறதால வாங்க வேகமாக நாங்கள் உதவிகளை வழங்கி போட்டு அடுத்த அலுவலகம் வந்து போகலாம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ பண்ணுற பட்டனை வந்து கொடுத்துருங்க. வாங்க உதவியை வந்து வழங்குவோம். மழை வந்து லைட்டாக வந்து மழை பெய்து இருக்குது. நேற்றைய தினம் அடித்த வெயிலுக்கு நேற்றிரவில் இருந்து ஒரு மழை ஒன்று இறங்கி இருக்குது. ஆறு அண்ணோய் அக்கா அவர் அண்ணன் இல்லையோ? கனகுரமா ஐயா? எவ்வளோ? இப்போ நான் ஒரு உதவி என்று முதல் வந்து பதிவொன்று செய்து நான் தெரியுமா ஐயா? அப்போ உதவி தந்திருந்தார்கள். அப்போ அதை வந்து யார்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், இப்போ நான் கொடுத்துட்டு போவோம்னு சொல்லி வந்தேன் நான். மகன் வந்து ஸ்கந்தபுரம் போயிட்டார். கனகுரம் வர இப்போ கால் பண்ணி சொன்னால் அவ்வளோ நேரத்தில் வேறு ஆள். அப்பாவோட ஃபோன் நம்பர் தெரியும் தானே? அப்பா இல்லை தங்கச்சி இப்போ என்ன மாதிரி எப்படி இருக்கு உங்களுக்கு? நேற்றும் குழம்புக்கு போயிட்டு வந்தாங்க. என்ன சொல்லியிருக்கணும்? அங்கே சொல்லியிருக்காங்க இப்போ 8ஆம் தேதி, இப்போ வார மாதம் 6ஆம் தேதி 8ஆம் தேதி வர சொல்லியிருக்கு. 5ஆம் மாதம் 4ஆம் தேதி வர சொல்லியிருக்கு. இப்போ வாரம் 5ஆம் மாதம் 4ஆம் தேதி வர சொல்லியிருக்கு. இப்போ நேற்றும் போய் வந்து இப்போ அண்ணன் வந்து இந்த மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மைன்ஸ் எடுக்கிற பிரிவில் வந்து வேலை செய்கிறார். அப்போ அவர் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருப்பதாக தெரிவிச்சிருந்துச்சுன்னா அப்போ அந்த ஊர் மக்களாலேயே ஏற்கனவே ஒரு பணம் வந்து சேர்த்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி அவர் ஒரு பெரிய குடும்பம். இப்போ அம்மா அப்பா அக்கா அதே மாதிரி பிள்ளைக்கும் வந்து வருத்தம் ஒன்ற நிலைமையில் கதைச்சிருந்தவர். அப்போ அவருடைய வீடியோ பதிவு இந்த இதில் வந்து விளக்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஏற்கனவே பதிவு செய்தது. இப்போ அந்த வீடியோ பதிவை பார்த்த உறவுகள் வந்து முன் வந்து ஒரு 3 உறவுகள் வந்து முன் வந்து உதவி செய்திருந்துச்சு நம்மம்மா. இப்போ அந்த உதவியை வந்து ஆட்ட கையில் கொடுத்துட்டு போனால் அது அவையிற கைக்கு சரியாக சேரும். எங்கிட்ட கையில் கொடுத்தா அம்மா அப்பா
உலகத்தில் ஏமாற்ற மாட்டாங்க என்ன வேறு பெத்த பிள்ளைய வச்சு பேர பிள்ளைய வச்சு வளர்க்குறேன்ப்பா நான் யார் ஏமாத்தினாலும் பெத்த தாய் தகப்பன் ஏமாற்ற மாட்டாங்க. இந்த ராசாவே நீங்களே என் புள்ளத்தான், ஓ ஓ அதே என் புள்ளத்தான். ஓ அம்மா. சரிங்களா? அப்போ இப்போ என்ன மாதிரின்னு சொன்னால் தங்கச்சி எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. என்ன தங்கச்சிக்கு தான் வலிப்பு வர்றதாக அவ அந்த தலையில் ஒரு ஆப்ரேஷன் கட்டி இருக்கு, ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி அப்போ அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமுமே போய் கொண்டிருக்கணும். அப்போ அந்த நிலப்பாட்டுக்காக தான் தந்திருந்தேன். இந்த உதவியை வந்து உங்களுக்கு யார் யார் வழங்கி இருக்கிறாங்க அப்படின்றதற்கு முதல் பார்த்துருவோம். சரியா? வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் வந்து கனடா மொன்றியல்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 1 லட்சம் ரூபா பணத்தை வந்து தந்திருக்கணும். 1 லட்சம் ரூபா பணம் தங்கச்சியில் ஆப்ரேஷனுக்கு உதவியாக அது உடனே அவசரமாக கொடுக்க வேண்டிய பணம்னு சொல்லி எனக்கு அப்பா தந்தது வர்றதுக்கு லேட் ஆகி போயிடுச்சுது. அதே மாதிரி மதிவதனி திருச்செல்வம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தினர் வந்து ஜெர்மனியிலிருந்து ஒரு 50,000 ரூபா பணம். அப்போ 1.5 லட்சம். ஒரு ஆள் 1 லட்சம் தந்திருக்குது, 50,000 1.5 லட்சம். அதே மாதிரி குணம் நல்ல தம்பி என்று சொல்லக்கூடியவர் லண்டனில் இருந்து 25,000 ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார். குணம் நல்ல தம்பி என்று சொல்லக்கூடியவர் எனக்கு அந்த வாகனம் எடுத்து தந்தது அந்த குணம் நல்ல தம்பி என்று சொல்லக்கூடிய ஐயா தான். இப்போ அவருடைய பணம் வந்து 25,000 ரூபா. மொத்தம் வந்து 1,75,000 ரூபா பணத்தை வழங்கி இருக்கிறார்கள் 3 உறவுகள் சேர்ந்து. அந்த 1,75,000 ரூபா பணத்தை தானமா கொண்டு வந்தனான். இதை என்ன தேவைக்காக வழங்கப்பட்டிருக்கு இந்த பணம்? பிள்ளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், 10,000 15,000 வேணுமா, முந்தானாலும் 15,000 காசு கொண்டு போனோம். பஸ்ஸுக்கு தான் காசு கூட போகுது. பிள்ளைக்கு முழு டிக்கெட்டு 1000 ரூபா. கொழும்பு போய் வரதே நம்ம 3 பேருக்கு 4,000 ரூபா எடுத்து போட்டாங்க. நேற்று காலையில் தான் வந்தோம். யார் போனது? நானும் அவனோட தாயும் குழந்தை பிள்ளையும் நாங்கள் 4 பேர் இருந்தாப்பா. 4 பேரும் போனது. அவர் வேலைக்கு போயிட்டார். அவர் எங்க இப்போ அங்கே தான் வேலை செய்கிறாரா? லீவ் கொடுத்துருக்குறாங்க, லீவ் விட்டுருக்குறாங்க. வருஷத்துக்காக லீவு கொடுத்துருக்குறாங்க. யார் காசை எண்ணி பொறுப்பெடுக்கக்கூடிய ஆள்? சரியா காசு எண்ணுவீங்க? தங்கச்சியா அம்மாவா? நீங்கள் என்னங்க வாங்கி என்னங்க மாமாவே எண்ணி கொடுக்க சொல்லுங்க கணக்கு. சரி, நானே எண்ணி வழங்குறேன். சரியோ? அது கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் பார்க்கணும். 5,000 ரூபா தாள். 5 10 15 20 25 30 35 40 45 50 55 60 65 70 75 80 85 90 95 100. எவ்வளவு? 1 லட்சம் ரூபா பணம். எவ்வளோ பணம் இருக்குது? 1 லட்சம் சொல்லுங்க. அம்மாவே இதை வந்து நீங்கள் பெற்று நீங்களே கொடுத்துட்டீங்க. அம்மாவே பெற்று அவர்கிட்ட கையில் கொடுத்துருங்க. இப்போ அவர் இல்லைன்ற ஒரு காரணத்தால் நான் வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அம்மாவோட கையில் கொடுங்க. அவள் வந்து ஓகே கொடுக்கட்டும். இப்போ அதில் 1 லட்சம் தந்துட்டேனம்மா. 5 10 15 20 25 30 35 40 45 50. இதில் எவ்வளோ இருக்குது? 50,000. அப்போ அதில் 1 லட்சம், இது 50,000, 5 10 15 20 சரியா? 5,000 ரூபா, 25,000 ரூபா, மொத்தம் 1,75,000 ரூபா உங்களுக்கு வந்த உதவி. பிள்ளையில ஆப்ரேஷனுக்காக வந்த பணம். அந்த பணத்தை வந்து 3 உறவுகள் இணைந்து வழங்கி இருந்துச்சு. நம்ம வடிவேலு அன்னலட்சுமி குடும்பத்தினர் கனடாவில் இருந்து 1 லட்சம் ரூபா, கனடா மொன்றியல் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து 1 லட்சம் ரூபா பணத்தையும், குணம் நல்ல தம்பி என்று சொல்லக்கூடியவர் லண்டனில் இருந்து 25,000 ரூபா பணத்தையும், மதிவதனி திருச்செல்வம் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மனியிலிருந்து 50,000 ரூபா பணத்தையும், மொத்தம் 1,75,000 ரூபா பணம் தங்கச்சியில் ஆப்ரேஷனுக்காக வந்து வழங்கப்பட்டிருக்குது. அந்த உறவுகளுக்கு வந்து இந்த வழங்கிய 3 உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறோம். அம்மா, நீங்கள் எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா இந்த உதவியை வழங்கிய உறவுகளுக்கு? வந்து பார்ப்பினோம் இந்த வீடியோவை. அப்போ நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறேன் நினைக்கிறது, எது அவ்வளோத்துக்கு என் பிள்ளைக்கு உதவி செஞ்சது. நன்றிகளை வந்து பெரும் நன்றிகளை வந்து அம்மாக்கள், அதே மாதிரி நானும் அவர்களுடைய குடும்பம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உதவியை வழங்கிய 3 உறவுகளுக்குமே. சரி, ஏனையா வாரம் தங்கச்சி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது செய்யுங்க. அப்போ ஆப்ரேஷன் செய்கிறேன்னு தான் சொல்லியிருக்கு. எப்பயோ செய்யணும்னு. அப்போ இன்னும் அதுக்கான அது செக்அப் தான் போய் கொண்டிருக்குது. கிளினி தான் போட்டு கொடுத்தேன். அடுத்தடுத்த கிளினி இப்போ வாரமாதம் 4ஆம் தேதி போகணும். 5ஆம் மாதம் 4ஆம் தேதி போகணும். அப்போ தொடர்ச்சியாகவே அதுதான், அதால தான் அவரும் வந்து அவர் பார்த்த டாக்டர் மாதிரி மாறிட்டாங்க. மாறி போய் இப்போ வேறு டாக்டர் மாதிரி வந்திருக்காங்க. அவங்க பார்த்து தான்
தங்கச்சியோட இப்போ அவர் வந்து அந்த கொழும்புக்கு போகிறதுமால அவற்ற உழைப்பில் தான் ஒட்டுமொத்த ஆக்களையுமே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அம்மா, அப்பா, அக்கா, பிள்ளைன்னு சொல்லி மனைவி, அவர பிள்ளைகளையும் பார்க்கணும். எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும். அவர் ஒரே ஒரு தட்ட உழைப்பை நம்பித்தான் அவர குடும்பம் வந்து இயங்கி கொண்டிருக்கு. இப்போ அவர் வந்து அதை செய்து கொள்ள முடியாமல் இப்போ பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறேன்டா இதை வலிக்கிட்டா அவற்ற வேலையும் பார்க்க இல்லாமல் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருந்தார். அவற்ற கஷ்டத்தை உணர்ந்து எங்களுடைய உறவுகள் இந்த உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா சரி, நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்வோம். சரி, என்னம்மா வாரண்ணா ஓகே வாங்க. இப்போ வந்து எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன் சிவபுரம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறோம். நேற்றைய தினம் வந்து ஒரு சாப்பாடு வழங்குற நிகழ்வு ஒன்று செய்தனா. அப்போ அதுக்கு ஒரு அம்மா ஒரு ஆள் வந்திருந்தவா. பவாட பிரச்சனையும் இருக்கா பார்ப்போம்மா. இந்தாங்கம்மா இருங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நீங்களும் யார் இருக்கிறது? நானும் 2 பிள்ளைகளும். நீங்களும் 2 பிள்ளைகளும். 2 பிள்ளைகளும். மொத்தம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பேர். 3 பேர். உங்களோட பேர்? சானா நேசம். சானா நேசம். சானா நேசம் என்று சொல்லக்கூடிய அம்மா. இந்த முகவரி? பரந்தான் சிவபுரம். பரந்தன் சிவபுரம் என்று சொன்னா சரி. நேசம் என்று கேட்டால் தெரியும் மகளுக்கு. பரந்தன் நேசம் என்று சொல்லக்கூடிய அம்மாவை தான் வந்து சந்திச்சிருக்கிறோம். அம்மா சொல்லுங்க, நீங்களும் யார் யார் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது? நானும் 2 பிள்ளைகளும் ஒரு வருடம் வாழ்ந்தேன். நீங்களும் 2 பிள்ளைகளும். மொத்தம் உங்களுக்கு 2 பிள்ளைகளா 3 பிள்ளைகளா? 3 பேர். 3 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? 3க்கு கல்யாணம் திரும்பாவும். மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? அது தெரியாது. மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயதுன்னு தெரியாதா? 2வது பிள்ளைக்கு 29. 2வது பிள்ளைக்கு 29 வயது. 3வது பிள்ளைக்கு 3வது 27. 24. இப்போ எங்க மற்ற 2 பிள்ளைகளும்? இந்த ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு ஆள் இங்கே போயிட்டாரு. அங்கே ஒரு ஆள் போயிட்டார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னாமா, இப்போ மூத்த பிள்ளைற வயது உங்களுக்கு தெரியாது, தங்கச்சி உங்களுக்கும் தெரியாது. அவள் கதைக்க மாட்டான். அவள் கதைக்க மாட்டா. அவளுக்கு எத்தனை வயது? 24. 24 வயது. 24 வயது. உங்களுக்கு? எனக்கு 54. உங்களோட கணவர் எங்க? கணவராக தான் செத்துட்டாரு. எங்க இறந்தவர்? இடம்பெற முந்தி. இடம்பெயர முந்தி இறந்துட்டார். என்ன நடந்தது அவருக்கு? வாய்க்கால விழுந்து செத்தவர். வாய்க்கால விழுந்து செத்தவர். வாய்க்காலுக்குள்ள விழுந்தோ? என்னென்னு விழுந்தவர்? என்னோட இல்லை அங்கே தேவபுரம் இந்த மகாபுட்ட போக்குள்ள வாய்க்கால விழுந்து செத்தவர். சும்மா போய்கொண்டு கேட்கல வாய்க்காலுக்குள்ள விழுந்துட்டார். வெறி தானே. வெறி எல்லாம் விழுந்து வெறியில் போய்க்கல விழுந்துட்டார். விழுந்து வாய்க்காலுக்கு விழுந்த இடத்துல இறந்துட்டார். அப்போ நீங்களும் யார் யார் இருக்கிறது இந்த இடத்துல? நானும் பிள்ளைகளும். நீங்களும் பிள்ளைகளும். அம்மா வந்து நேற்றைய தினம் வந்து வந்திருந்தாங்க. சாப்பாடு ஒரு வழங்குற நிகழ்வு ஒன்று நடந்திருந்தது வீட்டில். அப்போ அந்த இடத்துல வந்திருந்தா மகனை கூட்டிக்கணும் வந்த. நீங்கள் என்ன மகனுக்கு என்ன பிரச்சனை? அவரும் பெருசாக கதைக்க மாட்டார். கதைக்க மாட்டார். வேறு என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? உண்ணாமட்டார். அவரும் பதவி இருக்கு அவருக்கு? பதவி இருக்கு அரசாங்கத்தில்? இல்லை. அந்த காசு தர்ற இல்லையா அவைகளுக்குரிய காசு? இப்போ 2 பிள்ளைகளும் அம்மாவோட 2 பிள்ளைகள் இருக்கணும். இங்கே ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிறார், அதே நேரம் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்கிறார். இந்த 2 பேருமே வந்து இயலாத ஒரு ஆக்கள். இயலாத ஆக்கள். அவைகளால் வந்து எந்த ஒரு செயல்பாடும் வந்து செய்து கொள்ள. அப்போ நேற்று கூட்டிக் கொண்டு வந்திருந்தா ஒரு அண்ணா ஒரு ஆளை. அதே மாதிரி இங்கே வந்து மகளை வந்து பார்க்க மகளுக்கு என்ன பிரச்சனை? ஒரு கண் தெரியாது, ஒரு கண் தான் தெரியும். ஒரு கண் தெரியாது. ஒரு கண் தெரியாது. காது கேட்காது. காது கேட்க எல்லாம் கேட்கும், ஆனால் கதைக்க மாட்டாங்க. கதைக்க மாட்டான். காது கேட்கும், கதைக்க மாட்டான். ஓ, இப்போ இதில் இருக்கிறா. அப்போ நீங்கள் 3 பேரும் தான் நீங்கள் இருக்கிறது. சரியம்மா. இப்போ என்ன கதையில் விட்டனாங்க? மகனங்கன்ற கேள்வி. மகன் வெளியே போயிட்டார். அவர் அப்போ போயிட்டு எத்தனை மணிக்கு வருவார் வீட்டுக்கு? இப்போ வந்துடுவார். இந்த கொஞ்சம் நேரம் வந்துடுவார். அவர் எந்த வேலையிலும் செய்யறதில்ல. அவர் ஊனமாட்டார். ஒன்றும் வேலை எந்த ஒரு இதுவும் செய்ய மாட்டார். எழுதி மட்டும்தான் காட்டுவார் ஆகும். என்ன அவரும் கதைக்க மாட்டார். அவர் ஒரு மெல்லியால். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அதே மாதிரி மகளும் மாற்றுத்திறனாளி. ஏன்னா 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள். 3ல் ஒரு பிள்ளை எங்கன்னு சொன்னீங்க? மூத்த பிள்ளை ஒரு பிள்ளை மட்டக்களப்பில் அக்கரைப்பட்டு திருமணம் செய்தான் இருக்கிறாவோ? பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை ஒரு ஆள் மட்டக்களப்பில் இருக்குது.
அப்போ உங்களோட சொந்தக்கார உறவினர்ன்னு சொல்லி இந்த அயலில் இருக்கணுமா? இங்கே ஒரு தேவைப்பட்டு இருக்கிறாங்க சொந்தக்காரன். தேவிபுரத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க? இடம்பெயர்ந்து வந்து இப்போ இடம் வந்து இங்கே வந்து இருக்கிறேன் வீடு கட்டி. இடம்பெயர்ந்து வந்ததுலேருந்து இங்கே வீடு கட்டி. இந்த வீடு எப்போ கட்டினது? இது 3 வருஷம். 3 வருஷம். என்ன செய்தம்மா உங்களோட செலவுகளை வந்து பார்த்துக்கொள்றீங்க? எப்படி உங்களோட வாழ்க்கை வந்து போய் கொண்டிருக்குது? சாப்பாடு கஷ்டம். என்ன செய்து சாப்பாட்டு செலவை வந்து இப்போ 2 பிள்ளைகளுக்கும் சமைச்சு கொடுக்கணும் தானே நீங்கள்? அதை என்னென்று செய்கிற நீங்கள்? இங்கே இருந்து அதை பெற்றுக்கொள்கிற நீங்கள்? நான் எல்லாத்தையும் அங்கே பக்கத்தில் தான் நான் சமைச்சு தரவையா. யாரு? பக்கத்து வீடு. பக்கத்து வீடு உங்களுக்கு சமைச்சு தர்றவையா? எனக்கு இப்பயும் யாரும் பிள்ளைகளை சமைக்கிறாங்க. அப்போ என்ன பக்கத்து வீட்டிலேருந்து எடுத்துருக்கலாமே? பக்கத்து வீட்டிலேருந்து சாப்பாடு எடுக்கலையோ? எடுக்கிறேன் நான். அப்போ மகள் சமைக்கிறா? இன்னைக்கு அவைக்கு கொண்டு பிள்ளை சமைச்சு கொடுக்குறதுக்கு. யாருக்கு? பக்கத்து வீட்டாக்களுக்கு. அவைகளுக்கும் கஷ்டமா? ஓ அவைக்கும் கஷ்டம் தெரியும். அவை என்ன செய்யறவே? அவள் கூலி வேலை இல்லாதான்னு இப்போ கூலி வேலை. அவள் கூலி வேலைக்கு தான் போகிறவாவோ? இல்லை மனுஷங்காரன் கூலி போகிறது. அவையிலும் சரிதான் கஷ்டம். அவைகள்கிட்ட இருந்தால் செய்வேன். இப்போ அவைகள்கிட்ட இல்லை, அதால் உங்களுக்கு சமைச்சு தரையில. அப்போ நீங்கள் சமைச்ச அவையில கொடுப்பீங்களா? இல்லை நான் கொடுக்குறேன். ஏன் அவைகளுக்குண்ட இல்லைன்னா நீங்கள் கொடுக்கலாம் தானே? எனக்கு ஒன்றும் இல்லை சமைச்சு சாப்பிட்றதுக்கு. சோறு மட்டும் காய்ச்சதால கறிக்கு ஒன்றுமே இல்லை. யார் சோறு மச்சும் காய்ச்சிறது? எங்கே வாங்க பார்ப்போம். சோறு காய்ச்சி கொண்டு இருக்கிறாவா? ஓ மகள். ஓ அங்கே கறி என்ன இன்றைக்கு? கறி வாங்கித்தான் சாப்பிடணும். கடையில் வாங்கித்தான் சமைக்கணும். என்ன கறி வேணுற ஐடியா வச்சுக்கிறீங்க? இந்த வெள்ளிக்கிழமை மறக்குதான் மரக்கறி வேணுன்னா சரி. அப்போ எங்கே இருந்து உங்களுக்கு காசு எங்கால இருந்து இந்த கறி வேண்ட செலவுகளுக்கு எல்லாம் காசுகள் பெற்றுக்கொள்கிற நீங்கள்? கச்சாம்பிக்க போகிறான். கச்சாம்பிக்க போகிற நீங்கள்? கச்சான் எங்கே? அப்போ கச்சாம்பிக்கிற சாமான் ஒன்று எங்கானையில் இன்றைக்கு தான் வாங்க போய் தான் வாங்குறேன் நான். எங்கே போய் வேண்ட நீங்கள்? முருவண்டியில். முருவண்டி. ஓ முருவண்டியில் போய் வாங்கிட்டு போகணும். அப்படியே கொண்டு போய் வச்சு போடுறேன். விளங்கையில் முருவண்டியில் போய் கச்சா வாங்கி பழத்தை கச்சா வாங்கி வீட்டு போட்டு மத்தியானம் வந்துடுவேன். முருவண்டியில் போய் வறுத்து வச்சிருக்கிறாக்கிட்ட போய் கச்சானை வேண்டுவீங்க. கச்சானை வேண்டிட்டு அந்த கச்சானை விற்கிறேன். எங்கே கொண்டே விற்கிற நீங்கள்? எங்கே கொண்டே விற்கிற நீங்கள்? சாவச்சேரி. சாவகச்சேரியில் கொண்டே விற்பீங்க. முருவண்டியில் பஸ்ஸில் தான் தெரிகிறது. அங்கே போயிட்டு அங்கே கச்சானை எடுத்து கொண்டு போய் எத்தனை பேக்கெட் கச்சானை எடுப்பீங்க? 2 கிலோ 3 கிலோ வாங்கி அப்படி சொப்பில் வாங்கி சொப்பினை கட்டித்தான் கொண்டு போகிறது. சொப்பினை கட்டி கொண்டு போகிறது. எவ்வளவு லாபம் வருமென்று கேட்குறேன். நீங்கள் இப்போ கொண்டு போய் வித்துட்டு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு லாபமாக வரும் காசு கையில்? நீங்கள் ஒரு 5000 ரூபா வரும். 5000 ரூபா காசு ஒரு நாளைக்கு லாபமாக வருமா? இப்போ உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியுமா? கணக்கு வழக்கு தெரியும். என்னடாமா இப்போ நான் உங்களோட நிலப்பாட்டை பார்த்து உங்களுக்கு ஏதாவது உதவி, ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவியும் செய்துட்டு போவோம்னு சொல்லி யோசிக்கிறேன். செய்துட்டு போய் அதுக்கு பிறகு இந்த பதிவை போட்டு அதை என்னோடாக யாராவது உங்களுக்கு முன் வந்து உதவி செய்தால் அந்த உதவியை வந்து பெற்று தருவோம். ஆனால் உங்களுக்கு பெற்று கொடுக்குறதுல வந்து எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ உங்களோட செயல்பாடு வந்து இப்போ உங்களை பேர் யாரும் மாற்றிடுவாங்களோன்னு சொல்லி 5000 ரூபா லாபம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் 5000 ரூபா லாபம் வர்ற மாதிரி இல்லையே. உங்களோட வீட்டை பார்த்தா உங்களோட முன் வேலி அடைக்கல, அப்படியே இருக்குது, அங்கே ஒன்றும் வேலை செய்யலை. அப்போ அந்த 5000 ரூபா காசை என்ன செய்கிறீங்க? சாப்பாடு தான். 5000 ரூபா சாப்பாட்டுக்கு முடியுதா? உடுப்பு எடுக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கும் கணக்காக வரும். அம்மா எவ்வளோக்கு போய் கச்சா பண்ணுவீங்க? இங்கே இருந்து போய் அங்கே 1000 ரூபாய்க்கு வாங்குவேன். போய் அங்கே 1000 ரூபாய்க்கு கச்சா பண்ணுவீங்க. 1000 ரூபாய்க்கு கச்சா பண்ணால் அதை விற்கல எவ்வளோ வரும்? விற்கக்குள்ள 100 ரூபா படி விற்றா எத்தனை பேக்கெட் பேக் வரும்? 30 பேக்கெட்டு வரும். 1000 ரூபாய்க்கு 30 பேக்கெட் வரும். 100 ரூபா படி பார்த்தா 3000. 2000 ரூபா காசு கைக்கு வரும். அதில் வரைக்கில் ஏதாவது சாமான் பண்ணிக்கொண்டு வருவீங்க. சாமான் வராது. உங்களுக்கு வருத்தம் எதுவும் இருக்குதா? அதான் 2 காலம் சுகர் எனக்கு.
2 காலு மேலாவது சுவர். 2 காலுக்கும் என்ன நடந்தது? விழுந்தாலும் வீட்டா தலை சுற்றி விழுந்து. இப்போ என்ன செய்கிறேன்னு தான் யோசிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து வேறு என்ன உதவியல் கிடைக்கிறது? வேறு ஒன்றும் கிடைக்கல. சாமான் தருவாங்க. யார் சாமான் தருது? சேச்சால் தருவாங்க. சேச்சால சாமான் தருவாங்க. எவ்வளோ பொறுமதியான சாமான் தர்றவங்க? ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் தருவாங்க. கொஞ்சம் இல்லை, ஒரு தொகைன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு 2000 ரூபா சாமான், இல்லை 5000 ரூபா சாமான், 10,000 ரூபா சாமான், ஏதாவது ஒரு தொகை உண்டு. அப்படி 2000 சாமான் வரும். எவ்வளவு? 2000. நான் 2000 சொன்னதுக்காக சொல்கிறீங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் நான் 2000 வரும். 2000 ரூபா சாமான் வரும். பருப்பு, சீனி, கடலை, அரிசி, மா, தேயிலை, தூள் எல்லாம் இப்போ தர்றது. இப்போ எவ்வளோ நாள் தந்து உங்களுக்கு அந்த பொருட்கள் தந்து? மாதம் மாதம் தரவையா? மாதம் மாதம் தரவையா? அப்போ இப்போ ஆரம்பத்துக்கு உதவி ஒன்று செய்கிறேன்னா என்ன மாதிரி உதவி செய்தால் உங்களுக்கு அது ஓகேயா இருக்கும்? எனக்கு அந்த உடுப்பும் பொதியும் தந்தாக்க. என்னது? பொதியும் உடுப்பும் வேறு ஒன்றும் வேண்டாம். வேறு ஒன்றும் வேணாமா? உடுப்பு கடைசியாக எப்போ எடுத்த நீங்கள்? நான் இந்த அந்த முறை எடுக்கல உடுப்பு. ஒவ்வொரு நாளும் எடுக்கிறீங்களா உடுப்பு? இல்லை இல்லை. அப்போ வருஷம் தீபாவளி வந்தால் எடுப்பேன். வருஷம் தீபாவளியல் வரைக்கும் அதை பார்த்து எடுக்கிறது. இப்போ இந்த முறை சித்திரை வருஷத்துக்கு எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? அதான் பார்த்தா காசு இல்லை. 5000 தான் காசு கூட இருக்கு. எவ்வளோ கூட? 5000 ரூபா கூட இருக்கு. 5000 ரூபா என்னண்டு உங்கள்கிட்ட வந்தது? நான் சொன்னேன் தந்தா காசு ஒரு நிறுவனம் தந்தா காசு. நிறுவனம் தந்தா மாதம் மாதம் தர்றதோ? ஏதோ ஒரு நிறுவனத்தால மாதம் மாதம் தர்றேன்னு சொன்னீங்க. அது எவ்வளோ காசு தர்றது? 15,000 ரூபா காசு. எவ்வளோ காலமாக இப்போ தெரியும்? அது 5 முறை சந்திக்கிறாங்க காசு. 5-6 முறை சந்திக்கிறாங்க. அது இந்த சேவத சில்ட்ரன் ஏதோ ஒரு நிறுவனத்தால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் தெரியும் நம்ம அந்த காசு. 15 சமத்து காசு. சமத்து காசு நிப்பாட்டி இந்த காசு தராங்க. சமத்தி காசை நிப்பாட்டி இந்த காசு அம்மாவுக்கு வந்து 2 பிள்ளைகளும் மேலாது இப்படி ஒரு பிரச்சனைன்றோன்னா அந்த காசு வந்து 15,000 ரூபா காசு ஏதோ மாதம் வந்து கிடைக்குது. அந்த காசு தான் உங்களுக்கு ஒரு நிரந்தர இதாக இருக்கிறது. மற்றபடி நீங்கள் கச்சான் விற்க போனால் தான், மற்றபடி உழைப்பு வருமானம் என்று சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை. அதான் நம்ம என்ன செய்வோம் இப்போ உங்களுக்கு? நீங்கள் ஏன் முன்னுக்கு வேலி அடைக்கல? வேலி அடைக்கிறதுக்கு எனக்கு ஏலாது. எவ்வளவு காணி இருக்குது? 4 ஏக்கர். 4 ஏக்கரா? 4 ஏக்கர் காணி இருக்குது. பரந்தன் சிவபுரம் தொங்கல். தொங்கல் என்ன இதுக்கு அங்கால வீடுகள் இல்லை? என்ன இருக்குது? இதுக்கு அங்கால இருக்கா? இதுக்கு அங்கால 3 வீடு இருக்குது. 3 வீடு இருக்குது. அம்மா வந்து நேற்று யாரம்மா அவங்கள கூட்டிக்கொண்டு வந்தது? நேற்று அங்கே சொல்லிதான் நான் பண்ணுறேன். இவா சொன்னவாவா? சாப்பாடு கொடுக்குறாங்க வாங்கன்னு சொல்ல நீங்கள் வந்தீங்களா? இங்கே வரைக்கும் கட்டி கொண்டு வந்தீங்களா சாப்பாடு? சரியா. சொந்தக்காரர் பக்கத்தில் இல்லைன்னு என்னத்தை இது செய்கிறது? கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியுமா? கச்சான் வியாபாரம் செய்கிறது. எவ்வளவு காசு? இப்போ எவ்வளோ காசு இருக்குன்ற நீங்கள்? 5000 ரூபா. 5000 ரூபா பேங்க்லையா இருக்குது? இந்த நேரத்துக்கு கிடக்கு. எங்க உங்கள்கிட்டயா இருக்கு? காட்டுங்க பாப்போம். ஃபோனில் யாரோட தொடர்பு கொள்கிற நீங்கள்? ஃபோனில் மகன் நிற்கிறாரு. 5000. அது 1000 ரூபா. அவங்கள உள்ளுக்கு இருக்கிறது அது 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா. 100 ரூபா, 50 ரூபா, 20 ரூபா தாள் இருக்குது. மொத்தம் இது எவ்வளோ நாளாக வச்சுக்கிறீங்க இந்த காசை? சரி, இந்த இப்போ அன்றைக்கு தான் 3 கிராமம் எடுத்துட்டேன் காசு. 3 கிராமம் எடுத்தொன்று வந்தேன். நீங்கள் எடுத்தொன்று வந்து இப்போ இதை வச்சு தான் கறி தேவையல் அதுகள் ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியும் சாப்பாட்டு செலவுக்கு? ஒரு நாளைக்கு 1000 ரூபா முடியும். ஒரு நாளைக்கு 1000 ரூபா காசு 3 பேரும் சாப்பிட்றதுக்கான சாப்பாட்டுக்கு செலவாகுதா? என்ன அப்படி சமைப்பீங்க? விடியல் என்ன சமைக்கிற நீங்கள்? மதியம் எல்லாம் ஒரே நேரமாக சமைப்பீங்களா? இல்லை காலையில் பால் இந்த வரேன் மகன் வர்றா? சொல்லுங்க. காலையில் பால் வாங்குவேன், கணசு வாங்குவேன், மற்றது அரிசியும் வாங்கித்தான் சாப்பிடும். காலமையில் அரிசி வாங்கித்தான் சமைக்க பால்
வேண்டி சமைக்கிறது. எங்கே போனீங்க? ஆ இந்த இது தேவை. இந்த மகன் வேலையிலெல்லாம் செய்தர் வேறாம்மா? பெருசாக வேலை செய்ய மாட்டேன். ஆ பெருசாக வேலை செய்ய மாட்டேன். எப்படியான உதவியல் செய்வார் உங்களுக்கு? மாடு பார்க்க, நெல் பொறுக்க. மாடு பார்க்கறது, மாடு இருக்கா உங்கள்கிட்ட? இல்லை, வேற கண்ணு மாடு பார்க்க போகிறோம். வேறு யாக்கள்கிட்ட மாடு பார்க்க போவார், நெல் பொறுக்க போவார். கதைக்கிறதெல்லாம் முழங்குமா ஆளுக்கு? கதைக்கிறதுனா முழங்கும். கதைங்களா நாளோட பார்ப்போம். எங்கே போனேன்? குளத்துக்கு போனவரா? எங்கே போயிட்டு வந்தது? குளத்துக்கு. குளங்கள் குளக்கரைகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் இல்லையா நீங்கள்? மீன் பார்க்கறதுக்கு போனேன். மீன் பார்க்க போனவன், மெயின் பார்க்க போனவரா? அப்போ மீன் மீன் கொடுத்து விட்றவங்களா ஆக்கள்? கொடுக்குற இல்லைண்ணே? அது போனேன் மீன் பிடிக்க. பக்கத்து விட்டாங்கண்ணா முனங்கையில் பக்கத்து விட்டாங்க அண்ணன். பக்கத்து விட்டாண்ணே? அவர் போனவரா மீன் பிடிக்க. அதான் இப்போ என்ன செய்வோம்னு சொல்லி யோசித்தேன் நான். இப்போ யோசித்த இடத்துல உங்களுக்கு வந்து எப்படியான உதவி செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, நீங்கள் என்ன உதவி கேட்ட? நீங்கள் உடுப்பும் சாமான் பொறிக்கும். யாருக்கு உடுப்பு? 2 பிள்ளைகளுக்கும் எனக்கு. 2 பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமா? உடுப்பும் பொதியும் இருந்தால் ஓகே. அப்போ எங்கே போய் வேண்டலாம்? அதை வேண்டா என்ன உடுப்புக்கு கடை பறந்த சந்தையில் கடை இருக்குதா? பரந்தஞ்சந்தியில் உடுப்பு எடுக்கலாம். மற்றது எவ்வளோ காசு மாதிரி தந்தா அது உங்களுக்கு ஓகேயா இருக்குது? நீங்களே போய் வேண்டானே. இப்போ நான் பெறாமல் நீங்களே போய் அதை வேண்டான்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ காசு மாதிரி தந்தா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க? ஒரு 5000 வாங்குவேன். 3 பேருக்கும் காணும் 5000. 5000 ரூபாய்க்கு இப்போ உடுப்பு விலையேம்மா? விலைதான். ஒரு ஆளுக்கு எடுக்கிறனாலே இப்போ ஒரு சோர்ஸ் மிதம் எடுக்கிறனாலே 4000 ரூபாய் கிட்ட வேணுமே. நான் துணி தான் எடுக்கிறேன். நான் என்ன செய்கிற? நீங்கள் துணி எடுத்து தைக்கிற நீங்கள் இது யார் எடுத்து கொடுத்தது? இந்த டிஷர்ட் இது ஒரு அண்ணன் கொடுத்தவர். ஒரு அண்ணா கொடுத்தது? வட்டை கட்சி தைக்கிற அண்ணன் வந்து கொடுத்தாங்க. என்ன கதை கை பாச காட்டேன். இந்த தங்கச்சி வந்துட்டா பாருங்க. கதைக்க மாட்டாவோ? கதைக்க மாட்டீங்களா? அப்ப இது வரைக்கும் வேறு யாரும் வந்து இப்படி உங்களை வீடியோ எடுத்திருக்கணுமாம்மா? இல்லை இல்லை. வீடியோக்கள் இப்படி எடுத்து இப்படி மைக்குகள் கொடுவத்து அந்த கதைச்சு இல்லை இல்லை. ஏதாவது உதவியல் உங்களுக்கு தந்த மாதிரி? இல்லை. அப்படி யாரும் தரையில இது வரைக்கும் எந்த அப்படி ஒரு உதவி கிடைக்கல. இப்போ வந்ததுல இருந்தப்ப நீங்க ஒரு முதல் வேலையில் செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. இப்ப உங்களால வேலை செஞ்சுதான் உங்க ரோட்டு வேலை, பூனை ரோட்டு வேலை செஞ்சுதான். இப்ப இருந்த கேளாம கிடக்கு. முதல் பூனை ரோட்டு வேலை எவ்வளவு சம்பளம் தந்தவங்க அந்த நேரம்? அது மாத சம்பளம் எவ்வளவு? 20 கிடைக்கும். மாதம் 20 கிடைக்கும். அப்போ உங்களை வீட்டை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த வீடு யாரு கட்டி தந்தது? நீங்களா கட்டினதா இல்லை யாரும் பொறுப்படுத்து கட்டி தந்தது? இது அரசாங்கம் கட்டி தந்தது. அவங்களே கட்டி தந்தது, நீங்க ஒரு வேலையும் செய்யல. என்ன வீட்டு திட்டம்? சோவா நிறுவனத்துல வீட்டு திட்டமோ? அம்மாவுக்கு விளக்கம் எல்லாம் இருக்குது. அதைத்தான் நான் வந்து பார்த்தது. என்னண்டா அம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு உதவி கையில் நான் காசை தந்துட்டு போனால் அந்த காசை உங்களை யாரும் ஏமாற்றி வேண்டிடுவாங்களோ, நீங்கள் கணக்கு வழக்கு தெரியாமல் அதை செலவழிச்சிடுவீங்களோன்ட்டு சொல்லி பார்க்குறேன். இல்லை இல்லை, அப்படி இல்லையா? இல்லை. நீங்கள் அதை கவனமாக சரியான முறையில் பயன்படுத்துவீங்களா? தேவையான பொருட்களை போய் வேண்டி கொண்டு வந்து, சாப்பாட்டுக்கு தேவையானதையும் வேண்டி கொண்டு வந்து வச்சு. பேங்க் அக்கௌண்ட் இல்லையா? இருக்கு. எங்கே இருக்குது? பரந்தாஞ்சந்தியில் பேங்க் வங்கி, மக்கள் வங்கி அக்கௌண்ட் நம்பரை கத்தாங்க, புத்தகத்தை காட்டுங்க ஆகும்.
கிணறு இல்லையோ இங்கே? இருக்கு. தண்ணி எங்கே குடிக்கிற தண்ணி எங்கே எடுக்கிற நீங்கள்? தண்ணி பைப்பு களை போயிட்டு அதுக்காக கூட்டி அங்கே போ. பைப்பு களை போயிட்டு 100 அடி பைப்பு. 100 அடி பைப் நீங்கள் வச்சிருந்தீங்க, களை எடுத்துட்டு போயிட்டாங்களோ? ஆறு எடுத்துட்டு போனது? 6 ரெண்டு இருக்காது. நீங்கள் வேண்டி வச்சிருந்த பைப்பியா? அப்படியும் இருக்கிறாங்களா ஆக்கள் என்ன? மனுஷரையே தீக்கண்டு போயிடுவாங்களா? இல்லாம கொஞ்சம் இருந்தாங்கன்னா மனுஷரையே கொண்டு போயிடுவாங்க. அம்மா சொல்றோம். அப்படியா அண்ணா? சங்கீதா இவர் வாய் பேச மாட்டார், மற்றபடி பள்ளிக்கூடம் போனவரோ? பள்ளிக்கூடம் போனவர். அவன் பள்ளிக்கூடம் போனவர். எழுத வாசிக்க தெரியும். இது கனகாலமாம்மா, பயன்படுத்திய கனகாலம் போலோட கன. இது ஊஞ்சிக்கல்லாம். மாச காசு என்னத்துல வர்றது உங்களுக்கு? இந்த 15,000 யார் போய் எடுக்கிறது? என்னட்டு போய் எடுக்கிற நீங்க? பேங்க்ல போய் எடுப்பீங்களா? பேங்க்ல போய் நிரப்பி கொடுத்து எடுக்கிறது. சரி அம்மா, இப்ப சித்திரை வருஷம் வருது தானே? சித்திரை வருஷம் வருது. இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தாங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தாங்க. யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த பணத்தை நான் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டுட்டு அந்த ரசீட்டை கொண்டு வந்து தருவேன் உங்களுக்கு. நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு இங்கே இருந்து போய் கச்சான் விற்கிறேன்னு சொல்லி சொல்கிறா. கச்சான் விற்பனைக்காக இப்போ பஸ்ஸுகளில் ஏறி கச்சான் வியாபாரம் செய்கிற நீங்கள் ஏன் நீங்கள் இங்கே நிற்கையே செய்கிறதுக்கு யோசிக்கல? ஒரு தொழிலை இங்கே நிற்க இருந்து செய்கிறதுக்கு யோசிக்கல? இங்கெல்லாம் கடன் தான் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் கடன் தான் சொல்லுவாங்க. இவங்களோட தொழில் செய்யலாது. அதுக்காக தான் சாவகச்சேரி பக்கம் போகிறது. நீங்கள் சொல்கிறது நியாயமானது தான். தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போகணும். என்ன இங்கே கடன் தான் சொல்கிறாங்களா? முதல் செய்து பார்த்தீங்களா? இதுக்கு செய்து பார்த்து வேணான்னு விட்டுட்டீங்க. சரி, நான் பார்த்தது உங்களுக்கு எதுவும் விளக்கம் இல்லையோன்னு சொல்லி நல்ல விளக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் யோசிச்ச சில அம்மாவுக்கு கணக்கு வழக்க தெரியாது, வேறு யாரும் அம்மாவை மாற்றிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லையா? இல்லை இல்லை. இப்போ காசு தந்தால் அது எவ்வளோ இருக்குன்றது உங்களால் சொல்ல இயலும். அப்படித்தானே? அம்மாவும் அம்மாவோட பிள்ளை 2 பிள்ளைகளும் ஒரு மகன் மட்டும் இதில் இருக்கிறாரு, மட்டக்களப்பில் இருக்கிறாரு. அவர் திருமணம் செய்திருக்கிறாரு. என்ன மற்ற 2 அந்த மகனால இந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கிறே இல்லை. எந்த உதவியும் கிடைக்கிறே இல்லை. ஒரு நிறுவனத்தால் 15,000 ரூபாய் பணம் மாதிரி கிடைக்கிறது. சேர்ச்சால சாமான் கிடைக்கிறது. மாதம் சாமான் சாப்பாட்டுக்குரிய. இதை விட வேற உதவின்னு சொல்லி எந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கிறே இல்லை. என்னம்மா? அப்போ அம்மாவோட நிலப்பாட்டை கருத்தில் எடுத்து வாழையடி வாழை என்று சொல்லக்கூடிய ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு, சக்தி என்று சொல்லக்கூடிய அண்ணா ஊடாக வாழையடி என்று சொல்லக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப் லண்டனில் இயங்கி கொண்டிருக்குது. இந்த லண்டனில் இருக்கிற நண்பர்கள் இணைந்து வாழையடி என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் ஊடாக எனக்கு மாதம் ஒரு தொகை பணத்தை அனுப்புகிறவே இங்கே உள்ள உறவுகளுக்கு உதவியை வழங்குங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமுமே அவர்களுடைய அந்த வாழையடி என்று சொல்லக்கூடிய அந்த இதால் வர்ற பணம். அப்போ அதில் இருந்து இன்றைய தினம் அம்மாக்களோட நிலப்பாட்டை நேற்றைய தினம் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ அம்மாவும் மகனும் வந்துருந்துச்சுன்னா அப்போ யாராண்ட இன்னும் ஒரு பிள்ளை ஒரு ஆள் இருக்குது, இல்லாத பிள்ளைன்னு சொல்லியிருக்கா. அப்போ போய் பார்த்தா பார்க்க ஒரு உதவி ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன்னா அம்மாவும் உடுப்படுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேண்டும். அப்போ நீங்கள் கடன் கடையில் எதுவும் வச்சுக்கிறீங்களா? இல்லை. கடன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கடையும் இல்லையா? இல்லை. இப்போ நான் இப்போ ஒரு தொகை பணம் உங்களுக்கு தருவேன் கையில். அதை வீட்டில் நீங்கள் வச்சிருக்கிறதோ கையில் வச்சிருக்கிறதோ அதை விட கொண்டே பேங்க்கில் போடுங்க. என்ன செய்வீங்க? பேங்க்ல போட்டிருக்கிறீங்களா இது வரைக்கும் காசு? இல்லை, போட இல்லை. இது வரைக்கும் எடுத்துருக்கிறீங்க, போட இல்லை. அப்போ இன்றைக்கு கொண்டே போடுறீங்களா? உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து தேவையான சாமானை வேண்டிட்டு போட்டுட்டு வாங்க. மிச்ச காசை போட்டிங்கன்னா திரும்ப அது இருக்கிற நேரம் எதுவும் கஸ்டமரேக்குள்ள போய் எடுக்கலாம். அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த பிள்ளைகளுக்கு தேவையான உடுப்பையும் வேண்டி சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களையும் வேண்டி வைங்க. இப்போ வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு பசி இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரிக்கு யாராவது உறவுகள் அவைகளுக்கு உதவி செய்ய விரும்பினா வேறு பேரை சொல்லி நீங்கள் அந்த பணத்தை இருந்தீங்கன்னா நான் எவ்வளவு என்ன மாதிரின்னு பார்த்தா வேறு அக்கௌண்ட்டில் போட்டு விடுவேன்.
அவாவுக்கு உதவி இப்போ வேலை திட்டம்னு சொல்கிற செய்கிற அளவுக்கு இல்லை, அவள் சும்மா அந்த கச்சானை பண்ணி கொண்டு போகிறான்னு நினைக்கிறேன். அவளோட அனுதாபத்தை பார்த்து அங்கே உள்ள உறவுகள் அந்த கச்சானை வேண்டி போட்டு ஒரு பணத்தை கொடுக்கக்குள்ள அந்த பணத்தோட அவள் வந்து இங்கே தன்னுடைய செயல்பாட்டை வந்து செய்து கொண்டு இருக்கிறா. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவள் வியாபாரம் செய்கிறன்ற கதையும் வந்து அவ்வளவு இதாக இருக்காது. சரி, அப்படி இருந்தாலும் இந்த வாழையடி வாழைன்னு சொல்லக்கூடிய அமைப்பால் தந்த ஒரு 50,000 ரூபா பணத்தை உங்களுக்கு நான் தாரேன். சரியா? நான் இப்போ தர்ற பணம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் எனக்கு சொல்லணும். பாருங்க, இது எண்ணி எவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லுங்க. 25. 25,000 50,000 மாதிரி இருக்கே நான் தந்திருக்கிறது. 5,000 10,000 15 16 17. 17? இப்போ இதில் எவ்வளோ பணம் தந்திருக்கிறான் இருக்கா எனக்கு சரியா சொல்லணும். இப்போ என்ன மாதிரின்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு 50,000 ரூபா பணம் வந்து கொடுக்கணும். இப்போ 50,000 ரூபா பாசு தந்திருக்கிறேன். நீங்கள் குறைய சொல்கிறீங்க எனக்கு கணக்கு வடிவாண்ணி பார்த்து சொல்லுங்கள். 5,000 10,000 15 16 17. ஒரு தாள் எவ்வளவு இது? 5,000. ஓ, 5,000. மற்றது? மற்றது 5,000 10,000 10 15 16 17. எவ்வளோ பணம் இருக்குது இதில்? 17 கிடக்கு. 17,000 ரூபா இருக்கா? சரி, இப்போ இதையும் வச்சு எவ்வளோ காசு இருக்குன்னு எண்ணி சொல்லுங்க. அப்போ எனக்கு எண்ணி சொல்லுங்க. ரெண்டுண்ணா என்ன சொல்லு சொல்ல சொல்ல மாட்டேன். எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கு? சொல்ல எழுதி காட்டு, எழுதி காட்டு, நல்லா காட்டு. எவ்வளோ இருக்குது? 10,000 இல்லை. எவ்வளோ இருக்கம்மா? அஞ்சு 5,000 10,000 15 16 17 18 19 20 25 26. 26,000. எனக்கு இப்போ இந்த காசை தாங்க. இப்போ நீங்கள் இதில் இதை கையில் வச்சிடுங்க. உங்களை கறிக்கு தேவையானதையும் கறி இந்தாங்க, கறிக்கு தேவையும் உடுப்பையும் வேண்டுங்க. எவ்வளோ தந்திருக்கு இதில்? 15. எவ்வளவு? 15. 15,000 ரூபா பணம் வந்து இருக்குது. மிகுதி பணத்தை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து போட்டு விட்றேன். 5 10 15 20 25 30 35,000 ரூபா பணம் இருக்குது. இந்த 35,000 ரூபா பணத்தை என்ன செய்ய போகிறேன்? நான் பேங்க்கில் உங்களோட பேங்கில் போட போகிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு காசு தேவை வரைக்கும் என்ன செய்வீங்க? ஒரு 5,000 ரூபா நிரப்பி போட்டு 5,000 ரூபா காசு எடுத்து உங்களோட குடும்ப செலவுக்கு கஷ்டம் வரைக்குள்ள போய் 5,000 ரூபான்னு சொல்லி நிரப்பி கொடுத்து சொல்லுங்க. பேங்க்லேயே 5,000 ரூபா தான் எடுக்க சொன்னது. உங்களுக்கு கஸ்டமருக்கு என்ன செய்யணும்? பேங்க்கில் போயிட்டு 5,000 ரூபா காசு மாதிரி நீங்கள் நிரப்பி எடுத்து உங்களோட காசு அறவே உங்கள்கிட்ட இல்லாமல் உங்களோட தொழில் செய்த காசு இல்லாத நேரத்தில் இதை போய் எடுங்க. அதை வச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு உடுப்பு வேண்டா வேண்டுங்க, சாமான் பண்ணுறேன்னா வேண்டுங்க. சரியா? அப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை தாங்க எனக்கு அந்த அதோட படம் எடுங்க, அக்கௌண்ட் நம்பரு என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவளுக்கு வந்து இதுதான் பிரச்சனை. அவள் வந்து ஒரு அனுதாபத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுற பணத்தோடு தான் வந்து இங்கே செய்கிறா. அவள் தொழில் செய்து கொண்டு இருக்கிறதுன்றது வந்து அவள் சரியாக இது செய்வான்னு சொல்லி தெரியல. ஆனால் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு அம்மா. இப்போ அம்மா ஒவ்வொரு தடவையும் போய் கஷ்டமாக இருக்கக்குள்ள 5,000 ரூபா நிரப்பி வழக்கமாக அந்த 15,000 ரூபா எடுக்கிறீங்க தானே, மாதம் மாதம் அவளுக்கு அந்த 15,000 ரூபா உதவித்தொகை விழுந்திருக்குது. அது கடைசியாக இங்கே எடுத்திருக்கிறா. பார்க்கக்குள்ள இந்த புத்தகத்தில் வந்து எடுத்தது இருக்குது. 15,000 விழுந்து எடுத்திருக்கிறா. அப்போ அந்த இதுலேயே வந்து அந்த பேங்க்லேயே நான் போடுறேன். அப்போ நீங்கள் எப்படியோ பேங்குக்கு போய் ஸ்லிப் நிரப்பி தானே எடுக்கிறேன் நீங்கள். அப்போ அதில் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க போய் 5,000 ரூபா காசு எடுங்க. சரியா? பார்ப்போம் வேறு என்ன வேறு
பாப்பமே இது உதவியல் என்னால் செய்ய முடிஞ்சா நான் செய்வேன். பொதியல் கொடுக்குற நேரம் கோல் பண்ணுவேன் வந்து வேணுங்க என்ன. சரி 35,000 ரூபா காசு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்றேன். பணம் எடுத்துட்டீங்களா ஒரு கடுங்க. ஓ அம்மாவுக்கு இப்போ எவ்வளோ காசு நான் கையில் தந்துருக்குறேன்? 15,000 ரூபா காசு. அப்போ நான் மிச்ச காசு பேங்கில் போட்டு விட்றேன். அப்போ மொத்தம் எவ்வளோ உங்களுக்கு தந்த உதவித்தொகை? 50,000 ரூபா. 50,000 ரூபா பணம். இப்போ 50,000 ரூபா பணத்தை வாழையடி வாழைன்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகளால் அனுப்பப்பட்ட பணத்தை அம்மாவுக்கு வந்து உதவியாக வந்து வழங்கி இருக்கிறேன். நான் வந்து அந்த வாழையடி வாழை என்று சொல்லக்கூடிய உறவுகளுக்கு வந்து அதில் அந்த குரூப்பில் இருந்து இணைஞ்சு எங்களுக்கு அம்மாவுக்கு காசு உதவி செய்த உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை வந்து நன்றியை தெரிவிச்சு விடுவோமா? நன்றி. இல்லை 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 ஓ மனமார்ந்த நன்றிகளை வந்து நாங்கள் தெரிவித்து கொள்கிறோமே நம்ம அம்மா சார்பாக நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து இந்த வாழையடி வாழைன்னு சொல்லக்கூடிய அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய உதவி வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய ஆட்களுக்கு வந்து பயன்படுது. அப்போ அம்மாவுக்கு வந்து 35,000 பேங்கில் போட்டுட்டு ரசீட்டை வீடியோவில் சேர்த்து விட்றேன். சரியா? நீங்கள் அப்புறம் தேவை வரைக்குள்ள போய் எடுங்க. சரி நான் மைக்கை தந்தீங்கன்னா நான் போயிடுவேன். ஓகே ஓகே பாருண்ணா. கொப்பி எடுத்தா சரி என்னம்மா? ஓகே பாயா.